வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் நான் ராக் கடாய் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. சீசனிங் ஆல்ரெடி பண்ணது தான். நானும் ஒரு வாட்டி சீசனிங் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பார்த்தா நான் எப்படி சீசனிங் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இதோட நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு சீடர் வழியில் போயிட்டுருக்கும் போது ஒரு பைத்தியக்கார மனுஷன் உட்காந்துட்டு இருந்தாராம். அவரோட நிலைமையை பார்த்து பாவப்பட்டு அந்த சீடர் தன்னோட குரு கிட்ட அழைச்சிட்டு போய் விஷயத்த சொல்லியிருக்காரு. குருவும் என்ன செஞ்சுருக்காரு, அவரை ஓரமாக உட்கார வைங்க, அவருக்கு தேவையான சாப்பாடும் தண்ணியும் அவர் முன்னாடி வச்சுடுங்க, யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பைத்தியக்கார மனுஷர் கல்லை விட்டு எறிகிறது, போகிற வரவங்கள கத்தி கத்தி திட்டுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த சீடர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லையாம். கொஞ்ச நாள் சென்றதும் அந்த பைத்தியக்கார மனுஷன் அந்த குரு கிட்ட வந்து, நான் தியானம் எப்படி பண்ணுறது, எனக்கு சொல்லித் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுபோல் தான் நம்மக்கிட்ட யாராவது வந்து கோவமாக ஆக்ரோஷமாக பேசினா கூட நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அவங்களே அமைதியாகிடுவாங்க. நம்மளும் நம்மளோட நிலையிலேருந்து தவறாமல் இருப்போம், மனசும் அமைதியாக இருக்கும். தேங்க்யூ.